ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெளியில் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், நான் இப்போ ஒரு ட்ரெயினில் இருக்கிறேன். என் பின்னாடி வந்து குட்ஸ் ட்ரெயின் இருக்குது. பட் என்ன ஒன்றுனா, நான் திடீர்னு கிளம்பி வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நான் வந்து எங்கே கிளம்புறேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், அதாவது பொள்ளாச்சிக்கு நான் கிளம்புறேன். ஸோ எதுக்கு, ஏன், அங்கே என்ன பார்க்க போகிறேன் அப்படின்றத நான் அங்கே போய் சொல்கிறேன். நம்ம எப்போயுமே வந்து ஃபிட்னஸ் பற்றி பேசிகிட்டு இருப்போம்ல. இந்த டைம் வந்து ஃபிட்னஸ் ரிலேட்டடாக நான் போகிறேன். பட் அங்கே போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் அதில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக நான் போகிறேன். அதில் என்னென்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட அடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ மதுரையிலேருந்து நம்ம கிளம்பிட்டோம். மதுரை டு பொள்ளாச்சி இன்டர்சிட்டி ட்ரெயின். இங்கே வந்ததுலேருந்து எல்லாம் நிறையா மைல் பார்த்துட்டே தான் நிறைய. உள்ளுக்கே ரொம்ப ரொம்ப தூரம் போகணும் போல். இல்லை, அங்கே ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர். லெஃப்ட் உள்ள ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நீங்கள் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் வித்தியாசமாக யாராவேன் இது ஒரு குனிஞ்சு நின்றுட்டு பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் என்னென்னா, இங்கே பாருங்கள் நான் எங்கே இருக்கேன். ஒரு பங்க் பெட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்களே, ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல, ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்குல்ல. எஸ், நான் வந்து இப்போ எங்கே வந்திருக்கேன்னா பொள்ளாச்சிக்கு வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன் ரீஅலைன்மெண்ட்டு சம்மந்தமாக வந்து சில விஷயங்கள் பார்த்தேன். ஸோ அது சம்மந்தமாக வந்து டைரெக்டாக விசிட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்தேன். பட் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே வந்து ஃபோன் அலௌடு கிடையாது. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஃபிட்னஸ் படிச்சிட்டோம், ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷன் வந்து படிச்சிருக்கோம். ஸோ அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து இந்த போன் சம்மந்தமாக படிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் அதை பார்த்தேன். ஸோ பார்த்தோன்னே இங்கே பொள்ளாச்சி கிளம்பி வந்துட்டேன். ஆக்சுவலி இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்ல, இந்த டைம் வந்து எத்தனைனா 12 o'clock. ஸோ டைம் இப்போ 12 o'clock ஆகுது. இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே 26th 2024. நான் வந்து மார்னிங் 4 o'clock வந்து ட்ரெயினில் கிளம்புனேன். இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர், அதாவது மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் வரப்போகுது. ஸோ அந்த எக்ஸ்பிரஸில் வந்து ஏறினேன். செம்ம ஃபாஸ்ட்டுங்க, சரியான ஃபாஸ்ட்டு. எல்லா இடத்துலையுமே வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு நிமிஷம் தான் நிற்கிறாங்க. பட் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு செகண்ட் தான் நின்றாங்க. நின்ற உடனே டக்குன்னு வண்டி வந்து கிளம்பிருச்சு. கிட்டத்தட்ட 110 120 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் அந்த ட்ரெயின் செம்ம ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற அந்த ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் வந்து இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வந்து எத்தனை ஸ்டாப்னா ஒரு 20 ஸ்டாப் இருக்கும் கிட்டத்தட்ட. அந்த 20 ஸ்டாப்புமே வேகமாக முடிச்சிட்டாங்க. இங்கே நான் வந்தது வந்து கரெக்டாக 10:30க்கு இங்கே இறக்கி விட்டாங்க. அப்படியே கேப் புக் பண்ணிட்டு அப்படியே நேராக இங்கே வந்துட்டேன். ஸோ கேபில் நான் அதிகமாக வந்து பேசிகிட்டு இருந்தேன் டிரைவர்கிட்ட, அதனால் வீடியோ எடுக்க முடியல. 2-3 வீடியோ கிளிப்ஸ் மட்டும் எடுத்தேன். ஸோ அது போட்டு விட்றேன். இப்போ வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ வந்தோடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சும்மா அப்படியே உக்காந்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
ஆக்சுவலி இங்கே இன்னும் நிறையா பேர் வருவாங்க. எல்லோரும் வரதுக்கு முன்னாடியே நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். அதுபோக கேமரா எடுத்துகிட்டு வரல. வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் டவுனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, நானும் மைக்கை வந்து எப்படி வச்சுருக்கேன், கையில் பிடிச்சிட்டு நான் மைக் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து ஒரு ஜன்னல் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஆப்போசிட் வந்து ஒரு ஜன்னல் இருக்குது. வெளியில் வந்து நான் அப்புறமேட்டு போய் காமிக்கிறேன். வெளியில் ஃபுல்லாக வந்து தென்னந்தோப்பு தான். ஃபுல்லாக தென்னந்தோப்பு, பெரிய காடு. ஆனால் இங்கே பாதி பேட்ஜ் வந்து இருக்காங்க. ஒரு 20 பேர் வந்து இருக்காங்க. அவங்க எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் வேறு கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க நினைக்கிறேன். பட் இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, நான் வந்து அடுத்து என்ன நடக்குதுன்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். A few minutes later. இப்போ வந்து கொஞ்சம் பசிக்குது. நான் நிறையா வந்து எதுவும் சாப்பிடல. காலையில் வந்து ட்ரெயின்லையே அவல் அம்மா பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து ஒரு 7 மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டேன். ஒரு 8 மணிக்குள்ளெல்லாம் சாப்பிட்டுட்டேன். இப்போ மணி வந்து 1:30 ஆயிடுச்சு. நான் ஒரு 10:30 இங்கே வந்தேன். ஒரு மணி நேரம் நல்லா தூங்கினேன். தூக்கம் வரல, பட் ஒரு டயர்டாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆயிடுச்சு. அதனால் வீட்டில் வந்து எங்கள் அம்மா நிறைய விஷயம் எடுத்து வச்சு விட்டாங்க, ஸ்நாக்ஸு. அது என்னென்ன இருக்குன்றதை காட்டுறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ஏன் சிரிக்கிறேன்றதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இதுதான் அது. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரோட்டீனில் செய்யப்பட்ட கேக்கு. இதில் வந்து நட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இதுவும் ப்ரோட்டீனில் வந்து செய்யப்பட்ட ஒரு கேக்கு தான். இது ரெண்டுமே. இது வந்து இந்த வெந்தயத்தில் வந்து செஞ்ச ஒரு அப்பளம் மாதிரி இருக்கும் இது. அப்புறம் பிஸ்தா நட்ஸு இதெல்லாம் வச்சு விட்ருக்காங்க. இதில் வந்து ஒரு 400 கலோரிஸ் இருக்குது இதில் மட்டுமே. இதுலேயும் 400 கலோரிஸ் இருக்குது. ஆனால் இது ரெண்டுலேயும் வே ப்ரோட்டீன் இருக்குல்ல, வே ப்ரோட்டீன் சொல்ல முடியாது. ஆனால் ப்ரோட்டீன் பவுடரை வச்சு செய்யப்பட்ட ஒரு எக்லெஸ் கேக்கு தான் இது. இதில் வந்து பூசணி விதைலாம் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னொன்று வந்து இதில் பாதாம் இருக்குது, பூசணி விதை, அப்புறம் சின்ன சாக்லேட் சிப்ஸு போட்டிருக்காங்க, அப்புறம் ப்ரோட்டீன் பவுடர். பட் இதில் வந்து எக்கு கிடையாது. எக்கு இல்லாமல் எக்லெஸ்ஸாக வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஆல்மோஸ்ட் இதுவும் ஒரு கேலரிஸ் வந்து ரொம்ப ஹை கலரி தான். இந்த ஒரு பீஸ் மட்டுமே 400 கேலரிஸ் இருக்குது. பட் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. என்ன பண்ணேன், நானும் நியூட்ரிஷனை பற்றி உங்களுக்கு பேசியிருக்கேன். பட்டு சில சுச்சுவேஷனில் நம்மளுக்கு வந்து எதுவுமே ஃபாலோ பண்ண முடியாது. பட் நம்ம அதுக்கேற்றாப்புல நம்ம அப்பப்போ வளைஞ்சு கொடுத்தா தான் நல்லது. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு 80% நம்ம கரெக்டாக இருந்தால் போதும். ஒரு 20% நீங்கள் இந்த மாதிரி சீட் மீல்ஸ் எடுக்கிறதுனால ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் நல்லா சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணாலே போதுமான அளவு தான். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. நான் ஏன் இங்கே அமைதியாக பேசுகிறேன்னா, இங்கே யாருமே இல்லை. பட் ரொம்ப அமைதியாக இங்கே இருக்குது. அதனால தான் நான் ரொம்பவே அமைதியாக பேசுகிறேன். இந்த கேக் தெரியுதான்னு தெரில. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கேக். இது என்னதுன்னா, இது நல்லா ஒரு
ட்ரை ஃப்ரூட்ஸை மட்டும் போட்டு அதே 500 கிராம்ஸாக ஆமாம், வெறும் 5 கிராம் மட்டும் இந்த இதில் ப்ரோட்டீன் இருக்கும். ப்ரோட்டீன் பவுடரை வச்சு இந்த கேக் உருவாக்கிறாங்க. அதாவது ட்ரை ஃப்ரூட் வித் ப்ரோட்டீன் பவுடர்னு சேர்த்து கேக் உருவாக்கியிருக்காங்க. இந்த ஒன்றும் சூப்பராக இருக்குது. இந்த ரெண்டுக்கும் சூப்பர், வேறு லெவல். பாருங்கள், அதுக்கப்புறம் 2 டேட்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்னதுன்னா, இந்த இது வந்து மாம்பழம் இருக்குல்ல, இந்த மாம்பழத்தை கொஞ்சம் சீனி அந்த ஆட் பண்ணி ஒரு 5 பீஸாக வந்து ஒரு மிட்டாய் மாதிரி இந்த இதில் செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த இதுதான் வந்து சூப்பராக இருக்கும். வெந்தயத்திலே செய்யப்பட்ட ஒரு வகையான அப்பளம்னு சொல்லலாம். ஒரு 2-3 பிஸ்தா, டேட்ஸு, பீனட், அவ்வளோதான். எந்த அளவுக்கு மோஸ்ட்லி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட முடியுமோ அந்தளவுக்கு சாப்பிடுங்க. அதுதான் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். பட் இப்போ இருக்கிற ஒரு நம்ம இப்போ வாழ்கிற இந்த ஒரு டைமில் இன்னும் சூப்பராக வந்து நிறையா விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ப்ரோட்டீன், இப்போ ப்ரோட்டீன் நம்ம சொல்கிறோம். அந்த ப்ரோட்டீன்லேயே வந்து ஐஸ்கிரீமு, பிஸ்கட்ஸு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி இப்போ கொண்டு வராங்க. சாக்லேட் இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ரோட்டீன் அந்தளவுக்கு தேவை. அதை வேறு எப்படிலாம் கன்சியூம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து கன்சியூம் பண்ணுற அளவுக்கு இப்போ வந்து நிறையா வெரைட்டிஸ் வந்து வந்திருக்கு சாப்பாடில். அந்த மாதிரிலாம் நிறையா பேர் வந்து ஃபுட்டு ரிவ்யூ பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். பட்டு எனக்கு தெரிஞ்சு நான் குட்டியோண்டா ஒரு 2 கேக்கில் வந்து ப்ரோட்டீன் பவுடரை மிக்ஸ் பண்ணி கேக் செஞ்சு அந்த இதை வந்து சாப்பிட்ருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு சின்ன ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, இதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன்னு சொல்லலாம். ஓகே, இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் மீட் பண்ணலாம். பாய். இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காயின். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பைனாப்பிள் இருக்குல்ல, பைனாப்பிளை வந்து காயின் மாதிரி இது கட் பண்ணிவிட்டு ஒரு இனிப்பான ஒரு இதில் முக்கி கெட்டு போகாமல் வச்சுருக்காங்க. இதை இது எப்படி இருக்குன்னா, லைட்டாக க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்குது. இனிப்பான டேஸ்ட்டு. பாருங்க, நல்லா தான் இருக்காண்ணா. நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணும்போது சவுதி அரேபியாவிலேருந்து எடுத்துகிட்டு வரப்பட்ட அமேசான் காடுகளிலேருந்து கொண்டு வரப்பட்டன்ற மாதிரி டேட்ஸ். இதுதான் பிஸ்கட். இது ஒரு பிஸ்கட் கிடையாது. இது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான அப்பளம்னு சொன்னேன்ல, இந்த இதில் லீவ்ஸ்லாம் சின்ன சின்ன லீவ்ஸ் போட்டிருக்காங்க. இந்த லீவ்ஸ்லாம் வந்து வெந்தயத்தோட லீவ்ஸ். ஸ்மெல்லு நல்லா இருக்குது. வெந்தயத்தில் இருக்கிற ஸ்மெல் மாதிரியே இருக்குது. இட்ஸ் நைஸ். ஆக்சுவலி இந்த அப்பளம் மாதிரி இருக்குல்ல, இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நல்லா பெரிய தட்டு மாதிரி இருக்கும். அதை நான் வந்து உடச்சி கொண்டு வந்திருக்கேன். அப்படியே இறங்க போகிறோம். களிமண் செஞ்சு வச்சுருக்காங்க.
என்னை சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து பொள்ளாச்சிக்கு வரேன். பொள்ளாச்சியில் வந்த உடனே கிளைமேட்டே வேறு லெவலில் இருக்குது. என் பின்னாடி பாருங்கள் ஃபுல்லாக வந்து தென்னந்தோப்பு இருக்குது. சில மரங்களும் இருக்குது, நவ்வாப்பழம் மரம், அதுக்கப்புறம் சில மூலிகை செடி, இது எல்லாமே இருக்குது. எனக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்றதை காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக காடு தான். ஆனால் இந்த ரோடு வந்து எங்கே வர போகுதுன்னு தெரில. நம்ம வேறு இந்த இடத்துக்கு புதுசு. பட்டு அந்த ரோடு அந்த எண்டோடையே முடிஞ்சு, அதுக்கப்புறம் அது பள்ளமாக போகுது. அதுக்கப்புறம் அந்த இது வேலி போட்டாங்க அந்த சைடு. பட்டு இங்கேயுமே வந்து சில பேர் வாழ்கிறாங்க. இங்கெல்லாம் வீடு இருக்குது. இங்கே சில கன்ஸ்ட்ரக்ஷனும் போயிட்டுருக்கு. ஆனால் இதில் சுற்றி நம்ம என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு சுற்றி எங்கிட்டாவது போயிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னா இங்கே வந்து பண்ண முடியாது. ஏன்னா இது ஃபுல்லாக இந்த இடம் வந்து வால்பாறை இருக்குல்ல, இந்த வால்பாறையில் இருந்து வால்பாறைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து இந்த இடம் வந்துடும். பொள்ளாச்சி நெஸ்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அந்த இதில் உள்ளே வந்தோன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரை உள்ளே போக வேண்டியதாக இருக்குது இந்த இடத்துல. பட்டு இது வந்து உண்மைக்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே சில மெடிடேஷனும் நடத்துகிறாங்க. அது என்னதுன்னா விபாசனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிடேஷன். ஒரு 10 நாள் வந்து நம்ம இந்த உலகத்தோட தொடர்பே இல்லாமல் இருந்தால் நம்மளோட பிரெயின், அதுக்கப்புறம் நம்மளோட மைண்டு, மனசு, இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து செட்டில் ஆயிரும். அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கிளாஸில் தண்ணியை ஊற்றிக்கிட்டு அதில் கொஞ்சம் மண் போட்டு கிண்டினோன்னா எப்படி இருக்கும், அந்த தண்ணி கலங்கிரும்ல. ஆனால் அந்த கிளாஸை சும்மா வச்சோன்னா அந்த தண்ணி பியூர் ஆயிரும்ல, மண்ணெல்லாம் கீழே போயிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளோட நம்ம மனசை நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம், எதாவது திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம மனசு வந்து கன்ஃபியூஸாகவே இருக்கும். சும்மா நீங்கள் இருந்தீங்கனாலே எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்றதான் கான்செப்ட்டு. ஸோ அதுதான் விபாசனா கிளாஸ். உண்மைக்கே விபாசனா கிளாஸ்ன்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து பார்க்குறேன், இந்த இடமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆல்ரெடி 4-5 பேர் வந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. விபாசனா வந்து போயிட்டுருக்கு கிளாஸு. மேபி அவங்களுக்கு வந்து முடிஞ்சிடும், நாளையோட அவங்களுக்கு முடியுது. நம்மளுக்கு நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நான் வந்து விபாசனா கிளாஸ் போகல. நான் வந்து போன் அலைன்மெண்ட்டுக்காக இங்கே வந்திருக்கேன். பட் இங்கே வந்து ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. சும்மா அந்த மாதிரி காட்டு பகுதிக்குள்ளே வந்துக்கிட்டு, இதை சுற்றி பெரிய தோட்டம், அங்கே வந்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா விசிட் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக இருக்குது இந்த இடம். பட் இதுதான் கைஸ் இன்னைக்கு பொள்ளாச்சியில் நடக்கிற ஒரு விஷயம். ஹலோ கைஸ், ஒரு வழியாக டுடே மார்னிங் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ மழை செம்மையாக பெஞ்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், நீர் பாசனத்துக்கு அந்த இது தண்ணி செட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இங்கே சுற்றி பசுமையாக இருக்கா, இந்த சின்னதாக வந்து தூறல் போட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் செம்மையாக இருக்குது இந்த இடம். இப்போ மார்னிங் இதுக்கப்புறம் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிரும். இப்போ மணி வந்து 8:30. ஆமாம், மணி எத்தனை, மணி 8:30 ஆயிடுச்சு. ஸோ சாப்பாடு பார்த்திங்களா, அவுளில் வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அவுளில் வந்து இனிப்பு பொங்கல் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம், அப்புறம் 2 டேட்ஸு, அதுக்கப்புறம் வேறு என்ன வச்சாங்க, நிலக்கடல, 2 பச்சை தேங்காய் சில்லு. இந்த மாதிரி சாப்பிட்டாலே போதும், நம்மளுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், வைட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே கிடச்சிரும். காலையில் சாப்பாடே செம்மையாக தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா ஒரு வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது, எல்லா எனர்ஜியும் கிடச்ச மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. சரி, இன்னொரு அடுத்து
கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பாய். இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சு நான் கிளம்புறேன்.